டாரியா குட்டிக்கு 5th மந்த் முடிஞ்சு 6th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பாப்பாவோட பர்த் டேட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாப்பா 28th ஜான் பிறந்திருந்தா. எவ்ரி மந்த் 28th வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபோட்டோ ஷூட் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே பண்ணியிருக்கேங்க. எப்பயுமே நிறைய ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சே பண்ணிக்கலாம். கேமரா மட்டும் என்கிட்ட இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. லாஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவ்வளோ கேர் அண்ட் அஃபெக்ஷனோட எனக்கு மெசேஜ், அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய அட்வைஸுமே கொடுத்துருந்தீங்க. அதுக்கான சின்ன கிளாரிஃபிகேஷன் இதில் சொல்லலாம் தாங்க இந்த வீடியோமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பார்த்துக்கிறதுக்கு வந்திருக்கவங்க ஆல்ரெடி இனியாவை பார்த்துட்டு இருந்தவங்க தான். நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுங்க. அதனால் நடுவில் ஒரு 4 to 5 மந்த் அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. அவங்கள திருப்பியுமே நான் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டதுனால அவங்க திருப்பி வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து புதுசு கிடையாது எங்கள் வீட்டுக்கு. இவங்க ரொம்ப ஃபெமிலியரானவங்க தான். ஆனால் குட்டி பாப்பா அவங்களோட அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இனியாக்கு அவங்க வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். அதனால் பயம் கிடையாது. எப்பயுமே குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறவங்கள வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்கள ஹாஷாக திட்டுறாங்க இல்லை அடிக்கிறாங்கன்னா குழந்தைங்க அவங்க கிட்ட போகவே மாட்டாங்க. இனியாவை வந்து நான் 10 to 15 டேஸ்லேயே வந்து அப்சர்வ் பண்ணிட்டேன். அவள் வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டா அவங்களோட. அவளை நான் 7th மந்த்தில் வந்து அவங்க கிட்ட விட்டுட்டு போயிருந்தேன். இப்போ பாப்பாவுக்கு 4.5 years ஆகுதுங்க. இப்போ வரைக்கும் அவ்வளோ அட்டாச்சாக இருக்கா. அவங்கள ஆச்சின்னு கூப்பிட்டு அவங்க பின்னாடியே தான் போவா. அவங்க ஆக்சுவலி வந்து நேட்டிவ் சென்னை கிடையாதுங்க. அவங்க நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. அவங்க ரொம்ப கேர் அண்ட் அஃபெக்ஷனோட பாப்பா பார்த்துப்பாங்க. அதனால பயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட அம்மா அப்பா பற்றி, எங்கள் மாமனார் மாமியார் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து ஊரில் கடை வச்சுருக்காங்க. ஒரு 10 days 15 days தான் மேக்ஸிமம் அவங்களால இருக்க முடியாது. மட்டும் இல்லாமல் தம்பியும் வேலைக்கு போயிட்டுருக்கான். அவனையும் வந்து பார்த்துக்கணும். அவங்களால வந்து மாத கணக்கில் வந்து இருக்கிறதுலாம் சான்ஸே கிடையாது. அதே மாதிரி எங்கள் மாமனார் மாமியார் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, மாடு வச்சுருக்காங்க. அவங்களால வந்து அப்ரப்டாக அதை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை அவங்களுமே கிடையாது. இதில் நம்ம வந்து பெருசாக எதுவுமே சொல்கிறது கிடையாது. இது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எனக்கு வந்து தாத்தா பாட்டின்னு இல்லைனாலுமே என் பாப்பாங்களுக்கு கீழ் வீட்டில், அதாவது நான் இருக்கிற போர்ஷன் கீழ் வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இனியாவை நான் சொல்கிறேங்க அவ்வளோ அட்டாச்சாக பார்த்துப்பாங்க. இனியா கிட்ட போய் ஜென்ரலாக நீ உன் தாத்தா பாட்டி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பேரை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் குட்டி பாப்பாவுமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு 1 month அவங்ககிட்டயும் நான் வந்து ஃபேஸை வந்து காமிச்சு பாப்பாவை கொஞ்சம் பழக்கி வச்சுருக்கேன். அதனால் இப்போ பாப்பா பார்த்துக்கிற அம்மாவும் சரி, கீழ் வீட்லேயும் சரி, பாப்பா வந்து நல்லா அட்டாச் ஆகிட்டா. இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா பாப்பாவால் இன்னும் ஃபீடிங் பாட்டில் வந்து அடாப்ட் பண்ண மாட்டாங்க. நான் சங்கில் தான் வந்து பால் கொடுத்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 days வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பாப்பா சேஃபான ஹேண்டில் தான் இருக்கா. நான் கொஞ்சம் தைரியமாகவே வேலைக்கு போகலான்னு சொல்கிறேன். பாப்பாவுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி பாப்பா வந்து சேஃப் தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அன்றைக்கி இந்த மாதிரி இந்த ஷீட்டை வச்சுமே எடுத்திருந்தோம். இப்படி தான் வந்து இன்றைக்கி நாள் போச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.